திருக்குறள் அதிகாரம் 81. பழைமை. பழைமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையை கேழ்ந்திடா நட்பு. பழைமை என்று சொல்லப்படுவதன் பொருள் என்ன என்றால், நெடுங்கால நண்பர் நம்மீது உரிமை எடுத்துக்கொண்டு பிழைபட நடந்தாலும் அதை பொருட்படுத்தாத நட்பு எனலாம். நட்பிற்குறுப்பு கெழுதகைமை மட்டதற்கு உப்பாதல் சான்றோர் கடன். நண்பர்கள் உரிமையுடன் செய்வதே நட்பிற்கு உறுப்பாகும். அவ்வுரிமையை எண்ணி மகிழ்வதே சான்றோர்க்கு நீதியாகும். பழகிய நட்பெவன் செய்யும் கெழுதகைமை செய்தாங்கு அமையா கடை. தனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் நண்பர் உரிமையாகச் செய்துவிட்டதை தானும் விரும்பிச் செய்தது போலவே காட்டவில்லை என்றால் நெடுங்காலமாக கொண்ட நட்பு என்ன பயனை தரும்? விழைதகையான் வேண்டி இருப்பர் கெழுதகையாற் கேளாது நட்டார் செயின். தம் நண்பர் உரிமை எடுத்துக்கொண்டு தம்மை கேளாமலேயே ஒரு காரியத்தைச் செய்தால் அக்காரியத்தை தாம் அறிந்திருந்தாலும் நண்பரால் விரும்பிச் செய்யப்படுவது என்பதனால் அறிவுடையார் அதை ஏற்றுக்கொள்ளவே செய்வர். பேதைமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க நோதக்க நட்டார் செயின். நாம் வருந்தத்தக்கவற்றை நம் நண்பர் செய்வார் என்றால் அதற்கு அறியாமை மட்டுந்தானா பெரும் உரிமையும் காரணம் என்று அறிக. எல்லைக்கண் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு. நட்பின் எல்லையை கடக்காமல் வரம்பிற்குள்ளேயே நின்றவர் தம்முடன் நெடுங்காலமாக நட்பு கொண்டவரால் கெடுதிகள் என்றாலும் அவரது நட்பினை விடமாட்டார். அழிவந்த செய்யினும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மை எவர். தம் நண்பர் தமக்கு அழிவு தருவனவற்றையே செய்தாலும் நெடுங்காலமாக நட்பை உடையவர் நண்பர் மீது தாம் கொண்ட அன்பை விட்டுவிடமாட்டார். கேளிழுக்கம் கேளா கெழுதகைமை வல்லார்க்கு நாளிழுக்கம் நட்டார் செயின். நண்பன் உரிமை எடுத்து செய்து பிழையை அடுத்தவர் எடுத்துக்காட்டியும் ஏற்றுக்கொள்ளாத நட்புரிமை உடையவர்க்கு நண்பன் பிழை செய்யும் நாள் பயனுள்ள நாளாம். கெட்டா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விழையும் உலகு. உரிமையை விடாது நெடுங்காலமாக வரும் நட்பினை உடையவர் கேடு செய்தாலும் அந்த நட்பை விட்டு விடாதவரை அவரது நட்புள்ளம் குறித்து உலகம் விரும்பும். விழையார் விழைய படுப்ப பழையார்கண் பண்பின் தலை பிரியா தார். பழைய நண்பர்கள் பிழையே செய்தாலும் அவருடன் பகை கொள்ளாது நம் நட்பை விடாதவர் பகைவராலும் விரும்பப்படுவர்.